வணக்கம், வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஷர்ட் யான் யூஸ் பண்ணி ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பேஸ்கெட் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட திங்ஸு, ஹேர் கிளிப்பு அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் காயின்ஸு, கீஸு அந்த மாதிரி எது வேணால் போட்டு வச்சுக்கலாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த டிஷர்ட் யான் வந்து நானே ரெடி பண்ணேங்க. என்னோடய வேஸ்ட் டிஷர்ட் வச்சு. நீங்கள் நார்மல் ஷாப்லேயே இது கிடைக்கும். அப்படி இல்லை நீங்களே ரெடி பண்ணணும், உங்களுக்கு அந்த எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி டிஷர்ட்லேருந்து யான் எடுக்கலாம் அப்படின்னு கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 6 mm ஹூக் எடுத்திருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட்னால் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முடிச்சு தான். இப்போ நான் முடிச்சு போட்டுட்டு என்னோடய ஹூக்கை அதுக்குள்ளே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 5 செயின் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ 5 செயின்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டாக ஒரு செயின்ஸ் போட்டோம்ல, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேங்க. எனக்கு வந்து ஒரு ரவுண்டு மாதிரி கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் மேஜிக் ரிங்கு கூட போட்டுக்கலாங்க, உங்கள் இஷ்டம் தான், எது வேணால் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ரவுண்டில் தாங்க நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேங்க. இது வந்து ஒரு ஹைட்டுக்காக தான், டபுள் க்ரோஷெட்டாக இதை வந்து கவுண்ட் பண்ணாதீங்க. இது போக நான் வந்து 12 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறேங்க. இந்த 3 செயின்ஸை கவுண்ட் பண்ணக்கூடாது. டபுள் க்ரோஷெட் எப்படி போடணுன்னா, ஒரு டைம் யான் சுற்றிட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு அந்த யான் எடுக்கணும். ஹூக் மேலே 3 லூப் இருக்கா, 2 வெளியில் எடுக்கணும். இப்போ நான் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டேன், இன்னொரு டபுள் க்ரோஷெட்டும் போடுறேன். ரெண்டு போட்டேன்னா இன்னும் நான் 10 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ளேயே போடுறேங்க. போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேங்க. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதுக்கு பக்கத்து செயின்லங்க ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டும் போட்டுக்கிறேன் அதே செயினில். இப்போ நான் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடுறேன். 3ஐயும் சேர்த்து வெளில எடுக்கணும். இப்போது நான் அதே செயினில் டபுள் க்ரோஷெட்டும் போடுறேங்க. இப்போ அதுக்கு அடுத்த செயினில் பார்த்திங்கன்னா 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போடணுங்க. ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி போடணும்னு பார்த்திங்கன்னா, 2 டைம் யான் சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 4 லூப் இருக்கா, 2 வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட் 2 எடுத்துட்டேன், இப்போ அடுத்த 2, இப்போ லாஸ்ட் 2. இதுதாங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் 2 ட்ரிபிள் க்ரோஷெட் அதே செயினில் நான் போடுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 4 செயினில் 3 ட்ரிபிள் க்ரோஷெட்டாக போடணுங்க. ஒவ்வொரு செயின்லேயும் 3 ட்ரிபிள் க்ரோஷெட் நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ ஹார்ட்டில் பாதி நம்ம போட்டுட்டோம்.
இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செயின் போட்டுக்கிறேங்க. இப்போ 2 செயின் போட்டுட்டு, ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம்ல, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கடுத்து இருக்கிற ஒரு 5 செயினில் 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போடணுங்க. அதாவது இந்த பக்கம் போட்டோம்ல, அது அப்படியே அந்த பக்கம் போடணுங்க. 5 செயினில் 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ கடைசி செயினில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டும் டபுள் க்ரோஷெட்டும் போட்டோமா, அதே மாதிரி இந்த செயினில் டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இப்போ நான் வந்து டபுள் க்ரோஷெட் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட போகிறேன் அதே செயினில். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து ஹார்ட் ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஹைட்டுக்காக தான் 2 செயின்ஸ் போட்டுட்டு, அதாவது பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு செயினில் மட்டும் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷெட் தாங்க போடணும். பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஃபுல் செயின்குள்ளே கொடுக்காதீங்க. பேக் லூப்பில் மட்டும் கொடுத்து நான் வந்து டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேங்க. கீழே அந்த கார்னர் வரைக்கும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் கார்னர் வரைக்கும் போட்டுட்டேன். அந்த கார்னரில் வந்து நம்ம 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த செயின் வந்துடும். அந்த செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹார்ட்டோட கார்னர் கரெக்டாக வருங்க. அதுக்கப்புறம் பேக் லூப்பில் நீங்கள் டபுள் க்ரோஷெட் போட்டே போயிடுங்க. ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ லாஸ்ட்டு செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு முடிக்கணுங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு 2 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் செகண்ட் செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செயின்ஸ்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டே பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹார்ட்டோட ஷேப் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகி வரும். அதுக்காக நான் வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பண்ணுறேங்க. நீங்கள் இதே வேறு கலரில் கூட பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து சேம் இதே கலரில் அப்படி பண்ணி முடிச்சிடுறேங்க. அதாவது எல்லா செயின் மேலேயும் அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே போகணுங்க. ஃபுல்லாக நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நான் லாஸ்ட்டாக அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு யானை கட் பண்ணி எடுத்துட்டேங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஹார்ட் பேஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் சாக்லேட்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை கீஸ், காயின்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க. நார்மல் யான்லேயும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க டிஷர்ட் யானில் பண்ணுற அளவுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.